ஹெஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருந்து செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே நீண்ட நாட்களாகவே மோதல் நிலவி வருகிறது. இதற்கு முன்னர் பல்வேறு முறை இந்த இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலால் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இச்சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அப்போது ஹெஸ்புல்லா அமைப்பும் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதால் மீண்டும் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே தீவிர போர் நடைபெற்றது. இறுதியில் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் முடிவில் லெபனான் இஸ்ரேல் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. எனினும் இந்த இரு தரப்பும் அவ்வப்போது மாறி மாறி தாக்குதல் நடத்தியதாக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வந்தன. அந்த வகையில் நேற்று இஸ்ரேலின் யப்தப், ரபோட், நப்தலி ஆகிய நகரங்களை குறிவைத்து ஹெஸ்புல்லா அமைப்பு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியது. இச்சூழலில் ஹெஸ்புல்லா அமைப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லெபனான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியது. லெபனானின் தைஹா மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 11 பேர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுவதை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அந்த பிராந்தியத்தில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.